திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இப்ப தமிழ் புத்தாண்டு பலன்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த வருஷம் பாத்துட்டீங்கன்னா குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் மிதுனத்தில் இருந்து கடகத்திற்கு வைகாசி மாதம் 18ஆம் தேதி உச்சமாகிறார். அதே போல குரு பகவான் அதிசாரம் பெற்று சிம்மத்துக்கு வந்துட்டு மறுபடியும் தன்னுடைய கடக வீட்டுக்கு போக போகிறார். இப்ப இந்த வருஷம் குரு 3 வீட்டையும் கிராஸ் பண்றாரு. கேது பகவான், ராகு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த வருஷம் கார்த்திகை மாசம் பயிற்சி ஆகுது. கேது சிம்ம வீட்டுல இருந்து கடக வீட்டுக்கும், ராகு கும்ப வீட்டுல இருந்து மகர வீட்டுக்கும் வரப்போகிறார். சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இதே வீட்டுல இருக்க போகிறார். வாக்கியமாக இருந்தாலும் திருக்கணிதமாக இருந்தாலும் இனி பயிற்சி கிடையாது. இங்கே இந்த 1 வருட காலங்களும் இருக்க போகிறார். இப்ப நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வீடியோவோட கடைசி எண்டிங்ல இந்த பயிற்சிகள் மூலமாகவும் இந்த வருடம் உலக அளவுல தனிப்பட்ட ஜாதகம் ரீதியாகவும் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் நடக்க போகுது அப்படிங்கிறதே அவங்க முழுமையாக பார்க்கலாம். கும்ப ராசிக்குண்டான தமிழ் புத்தாண்டு பலன்களை பத்தி பார்க்கலாம். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா 7.5 சனி அப்படின்னு சொல்லி அவர் 2ஆம் இடத்துல இருக்கார். திருக்கணிதம் வாக்கியம் இப்படிங்கிறதெல்லாம் சொன்னாலும் ஜென்ம சனி உங்க ராசிக்குள்ள இருந்த சனி பகவான் விலகி 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்துக்கு குடும்பஸ்தானத்துக்கு குடும்ப சனியாக வந்திருக்கார். இப்போ குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் 2 மற்றும் 11ஆம் அதிபதியாகி 6ஆம் வீட்டுல நிக்கிறார். நீங்க எப்படி எடுத்துக்கணும்னா, குரு இங்கிருந்து சனியை பார்க்குது. ராகு கேதுக்கள் கார்த்திகை மாசம் பாத்துட்டீங்கன்னா கீழே வந்துருவாங்க, உங்க ராசி விட்டு கீழே வந்துருவாங்க. அப்ப கேது 6ஆம் வீட்டுக்கு போய் குரு கேது சேர்க்கை ஏற்படுது. குரு அங்கிருந்து ராகு பார்க்கிறார். இதெல்லாம் காம்பினேஷன் அப்படிங்கிறது ஒரு 80% மேல நன்மைகளை கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. ஏன்னா லக்னாதிபதி தான் உங்களுக்கு, ராசி அதிபதியே சனிய குரு பார்க்கும் பொழுது அது இளவை சனியாக இருந்தாலும் அல்லது என்ன விஷயமாக இருந்தாலும் அவருடைய தாக்கம் கொஞ்சம் குறையும். தசாபுத்திகள் ரொம்ப மோசமாக இருந்தோ அல்லது ஜாதகத்துல பலம் இல்லாம இருந்து கோச்சாரங்களை அனுபவிக்கணும்னு ஒரு விதி இருந்தால் சனி கொடுப்பதை யாரால தடுக்க முடியாது. இருப்பினும் குரு ஒரு மருந்தாக செயல்படுவார். குரு பார்வை ஒரு மருந்தாக செயல்படும், அல்லது அந்த தப்பு செய்யறதுக்கு உங்களை விட மாட்டார் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. ஏன்னா 2 கூடையவர் 6க்கு போகும் பொழுதே வேலை கிடைச்சிரும், வருமானம் வர்றதுக்கு ஆரம்பமாயிரும், கடன் அடைக்கிறதுக்கு வழிகள் கிடைச்சிரும், நோய் நொடிகள் ஓரளவுக்கு என்ன இருந்தாலும் அதெல்லாம் விலகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளோ அல்லது நல்ல மருத்துவம் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளோ உண்டு. 6ஆம் இடம் மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் அது உத்தியோகஸ்தானம், வேலை ஸ்தானம். அப்ப கண்டிப்பா வேலை இல்லாம இருக்கக்கூடிய கும்ப ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். எதை நோக்கி உங்களுடைய பயணங்கள் நீங்க எதை நோக்கி உங்களுடைய பயணங்கள்ல நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த பயணங்கள் தடை தாமதங்கள் இல்லாம நடக்கும். ஏன்னா இளரை சனி வந்தாலே கொஞ்சம் சோம்பல் அதிகமாகும், உடம்பு வலியாகும், அன்லிமிட்டடா ஃபுட்டு சாப்பிட தோணும், மைண்ட் எல்லாம் உங்களுக்கு ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கும், என்ன பண்றது என்ன செய்யறது ஒண்ணுமே தெரியாம இருக்கும். சோ இப்படி எல்லாம் தான் பண்ணும். அதன் மூலமாக எல்லாருக்கும் உங்க மேல வெறுப்பை வர வைக்கும். உங்களை யாருக்குமே பிடிக்காது, உங்களை யாருக்கும் பிடிக்காது, உங்களுக்கும் யாரையும் பிடிக்காது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இப்ப கும்பத்துக்கு போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனைகளை கொடுக்கறது, தாய் தந்தையோட பிரச்சனை, வீட்டுல அக்கம் பக்கத்துல பிரச்சனை, ஏதோ ஒண்ணு மாத்தி டெய்லி ஒண்ணு வந்துகிட்டே இருக்குதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் தான். இது எல்லாமே உங்களுக்கு அனுபவங்களே, உங்களை வழி நடத்துவதற்குண்டான ஒரு வழிகளே, வேற வழியே இல்லை, அனுபவிச்சுதான் ஆகணும். நல்ல ஜாதகமாக இருந்தா கொஞ்சம் வலி கம்மி, அப்படி இல்லைன்னா கொஞ்சம் வலி ஜாஸ்தி அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. ஆனா ரொட்டீனா இப்படியே இருக்காது அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. ஜென்ம சனியில இருந்ததை விட இப்போ ஓரளவுக்கு நன்மைகள் அதிகமாக கொடுக்க போது. இந்த 1 வருஷம் இளரை சனியினுடைய தாக்கம் முற்றிலும் குறையும். 11ஆம் அதிபதி குரு 6ஆம் வீட்டுக்கு வந்துச்சுன்னா லாபத்தை கொடுக்கறதுக்கு ஏதாவது ஒரு வழியில குரு வந்துருவார், பெரும் லாபம் கிடைக்கும். ஏதாவது ஒரு வழியில லாபஸ்தானம் வலிக்கு போகுது, உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுது. மூத்த சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. மாணவர்கள் ரொம்ப மந்த குணத்துல இருப்பீங்க, இப்ப எல்லாமே கொஞ்சம் இந்த மந்தம் எல்லாம் விலகி படிப்புல ஓரளவுக்கு நல்ல மார்க் வர்றதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். வெளியூர் வெளிநாடு பயணங்கள் நிச்சயமாக உண்டு. ராகு இங்க கீழே வந்ததுக்கு அப்புறம் நிச்சயம் வெளிநாடு வெளியூர் போறதுக்கான வாய்ப்புகளும், ஒரு தூரதேச பயணங்களும், பயணங்கள்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கிறது. இத்தனை நாள் நீங்க பயணம் எல்லாம் உங்களுக்கு ஒரு நன்மைகளை கொடுத்திருக்காரு. இப்ப வரக்கூடிய பயணங்கள் எல்லாமே அதிக நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும். திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைக்கூடி வர்றது,
கணவன் மனைவிகள் நிறைய கருத்து வேறுபாடுகளா இருக்கும். நிறைய கும்பராசிக்காரங்கள் எல்லாம் பாத்துட்டீங்கன்னா கணவன் மனைவியில பிரிஞ்சாச்சு, அல்லது ஒரே வீட்டுல இருந்துட்டு மனஸ்தாபங்களோட வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது கும்பத்துக்கு. சோ அதெல்லாம் விலகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும், கணவன் மனைவி அந்யோன்யமா இருக்கிறது, இவ்வளவு நாள் ரொம்ப நிறைய பேசி 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 பிரச்சனையை வளர்த்திருப்பீங்க. அது எல்லாமே இப்போ ஏன் இப்படி பேசணும், எதுக்கு பேசணும், கொஞ்சம் அந்த டைம் நம்ம விட்டு கொடுத்து போயிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு சிந்தனைகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போயிடாரு குரு பகவான். ஏன்னா குரு பார்க்கிறது 11ஆம் இடத்துல. அப்போ அந்த மனஸ்தாபங்கள் இதெல்லாமே விலக்கி கொஞ்சம் கணவன் மனைவியோட சேர்ந்து அந்யோன்யம் வாழக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். லாபத்தையும் கொடுத்து குடும்ப தேவைகளையும் பூர்த்தி பண்ணுவார். தொழில் ஓரளவு நல்லா இருக்க போகுது இந்த வருஷம். தொழில் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் விலக போகுது. ஒரு புதிய தொழில் தொடங்கலாமா, இப்படியே ஒருத்தங்கிட்ட வேலைக்கு போய் அடிமை தொழில் பண்ணி நம்ம எத்தனைதான் உழைப்ப போட்டு நைட்டு மகளும் வேலை செஞ்சாலும் நமக்கு ஒரு நல்ல பெயரோ அடுத்த கட்டத்துக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளே இல்லாம இருக்குதே. நமக்கு பின்னாடி வந்தவனுக்கு எல்லாம் நல்லா பண்ணி கொடுக்குறாங்க, நல்ல சேலரி வாங்குறாங்க, எல்லாமே நினைச்சு நம்ம இப்படியே போயிட்டு இருக்கிறோமே அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. இப்போ அதனால அதெல்லாம் தொழிலை விட்டு போட்டு நம்ம ஏதாவது வேலைக்கு போலாமா அப்படிங்கிற அமைப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அந்த எண்ணங்கள் எல்லாமே வரும். தொழில் ஜாதகமாக இருந்தால் தாராளமாக நீங்க அதை செய்யலாம். அதே போல பாத்துட்டீங்கன்னா வேலை செய்யக்கூடிய இடத்துல நிறைய பிரச்சனைகள் வரும். ஏன்டா இங்க வேலை செய்யறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கூட வேலை செய்யக்கூடிய நண்பர்கள் எல்லாமே துரோகம் பண்ணுவாங்க. உங்களுக்கே தெரியாது. அது தெரியறப்ப உங்களுக்கு அப்படியே மனசு வலியாய் உடஞ்சு உட்காந்துருவீங்க. நம்ம இவ்வளவு இவ்வளவு நம்பணுமே, இவ்வளவு நண்பர்கள்லாம் நம்பணுமே, இப்படி ஏமாத்திட்டேன் என்னை, நான் என்ன பண்ணிட்டேன், நான் உண்மையா தானே இருந்தேன். ஏன்னா கும்பமெல்லாம் ரொம்ப உண்மையா இருக்கும் எல்லாத்துக்குமே. இவ்வளவு உண்மையா இருந்தேன், என்னை இப்படி பண்ணிட்டாங்க அப்படி ஒரு சூழ்நிலைகள் கொடுக்கும். ஆனா அது எல்லாமே இப்போ விலகிவிடும். நான் முழுசா ஃபர்ஸ்டே சொன்னதான், நான் முழுசா விலகுன்னு சொல்லல. பட் இதற்கு கீழே இனி போக மாட்டீங்க, ஓரளவுக்கு நன்மைகளை கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. சோ அடுத்த கட்டத்துக்குண்டான பயணத்துக்கு சனி பகவானும் குரு பகவானும் ராகு கேதுக்களும் இந்த வருடம் மாறக்கூடிய கிரகங்களும் ரெடி பண்ணிட்டு இருக்காருன்னு அர்த்தம். நம்பிக்கையாக இருக்கலாம். வளர்ச்சிகள் நிச்சயமா உண்டு. தேவைகள் பூர்த்தியாகும். பணவரவு, பொருளாதாரம் நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் கும்பத்துக்கு உண்டு. வாழ்க்கையினுடைய போராட்டம் இதெல்லாம் விலக போகுது. அந்த போராட்டத்துல நீங்க கிடைத்த அனுபவத்தை வச்சு வரக்கூடிய காலகட்டங்களை நிச்சயமாக வெற்றி பாதைக்கு வழிவகிக்கும் அப்படிங்கிறதுலையும் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. பராபவ வருடத்துல இந்த வருடம் மக்கள் நல்ல பொருளாதார வளர்ச்சியோட இருக்கிறதுக்கு உண்டான அதிக வாய்ப்புகள் உண்டு. நிறைய கோவில் கட்டுமான பணிகள் செய்வீங்க, நிறைய கோவில்கள் உருவாகும். அதே போல குருவும் கேது சேர்ந்து இருக்கிறதுனாலையும் கோவில் கட்டவும் செய்வாங்க, நிறைய கோவில் புதுப்பிக்கப்படும். அதே போல நிறைய கோவில் தகர்த்து எரியப்படும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. குரு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கேன்சர் சம்பந்தப்பட்ட நோய், அதிகமாக கேன்சர் சம்பந்தப்பட்ட நோய்களில் பாதிக்கப்படுவாங்க. கண் சம்பந்தப்பட்டதும் கால்கள் சம்பந்தப்பட்ட நோய்களையாலும் நிறைய பாதிப்புகள் உண்டாகும். இருப்பினும் குரு சனியை பார்க்கறதுனால எவ்வளவு மருத்துவ செலவுகள் வந்தாலும் கண்டிப்பாக அதெல்லாம் சரியாயிரும். பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இந்த வருடம் அப்படிங்கிறது இருக்காது. ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது உண்டு. சராசரியாக வெளிநாட்டு பணம் எல்லாமே நமக்கு சேர்றதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. மக்கள் கொஞ்சம் 12ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால கொஞ்சம் வெளிநாடு வெளியூர் பயணங்களை எல்லாமே கொஞ்சம் தவிர்த்து கொள்வதும், அதிகமாக தீர்த்த யாத்திரை கர்ப்பிணி பெண்களும் குழந்தைகளும் தவிர்த்து கொள்வது என்பது ரொம்ப நல்லது. இந்த பிளைட்ல போயிட்டு வருது, இது போல கொஞ்சம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல போயிட்டு வரது எல்லாமே கொஞ்சம் தவிர்த்து கொள்வது இந்த வருடம் அப்படிங்கிறது நல்லது. ஹிமாச்சல் பிரதேசம் சம்பந்தப்பட்ட இடத்துல எல்லாமே பாத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக மழை, வெள்ளங்கள், நீர், நிலச்சரிவுகள் இது போல அதிகமா ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. விவசாயம் நல்லா செழிப்பா இருக்குங்க, நல்ல செழிப்பா இருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும், மருத்துவம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும், துணி சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவர்களுக்கும், எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவர்கள், ஆட்டோமொபைல் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவர்கள், ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவர்கள் நல்ல வளர்ச்சி, நல்ல பண வரவு அப்படிங்கிறது உண்டு. நிறைய பேர் வீடு கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாமே உண்டு. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாமே சூப்பரா இருக்க போது அந்த துறையில இருக்கக்கூடியவர்களுக்கும் நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்குது. குழந்தைகள் கொஞ்சம் மந்த நிலையில இருப்பாங்க. கொஞ்சம் மாணவர்கள் படிப்பு சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இருந்தாலும் கொஞ்சம் இழப்புகளும் ஈக்குவலா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும், நிறைய தேவையில்லாத விரைய செலவுகளும் ஆடம்பர செலவுகளும் இந்த வருடம் அதிகமாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. குரு கேது சேர்க்கை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ராகு அந்த இடத்த பார்க்கறதுனால ஒரு பெரிய மத தலைவருக்கு ஏதாவது பெரிய பிரச்சனைகள் வரலாம், அல்ல அவர்களுக்கு ஏதாவது கண்டங்களோ ஒரு இறப்புகளோ வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. அது எந்த மதமாக இருந்தாலும் கொஞ்சம் மத தலைவர்கள் எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருந்து, ஒரு நோய் நொடிகள் வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். இந்த வருஷம் செழிப்பு எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு
கொஞ்சம் விரயங்களும் இருக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. எல்லாருமே ஈக்குவலா தான் இருக்கும். ரொம்ப எதுவுமே ஹை டென்சிட்டில போறதுக்குண்டான வாய்ப்புகள் இல்லை. எல்லா விஷயங்களுமே கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்கு. இதனுடைய தனியா ஒரு பதிவும் உங்களுக்கு என்னென்ன மாதிரி கிரக சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னு தனியா ஒரு பதிவுகளும் பார்க்கலாம். அதே போல இப்ப இதற்கு முன்னாடி கொடுத்த இந்த தனிப்பட்ட முறையில இருக்கக்கூடிய ராசி பலன்கள் எல்லாமே உங்க ஜாதக ரீதியாகவும் உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ரீதியாகவும் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளை சரணம்.